ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே பாண்டியனுக்கு சரவணன் நினச்சி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரவணனுக்கு மயில் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதே அளவுக்கு கோபமும் வருது பாண்டியனுக்கு. ஸோ இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோபத்தோடு இருக்காங்க. என் மகன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கான், நான் சொல்ல தட்டாமல் கேட்குற அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு நினச்சி பாண்டியன் அவருக்குள்ளேயே அவர் வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ பாண்டியன் மட்டுமே கிடையாது, சரவணனை நினச்சி எல்லாருக்குமே ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அரசி கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அண்ணன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட அவளுக்கு இல்லாமல் போச்சு, என் பையனை இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு கோமதி வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே தான் படுத்து தூங்குறாங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் வீடே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எந்த வேலையுமே ஓடலை. வழக்கம் போல் கோமதி எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு கொத்த வச்சு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராஜீவ், கதிர் எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. கதிருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ட்ராவல்ஸ்க்கு போகணுமா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது என்னாச்சு கதிர் அப்படின்னு ராஜு போய் கேட்குறாங்க. இல்லை, ட்ராவல்ஸில் 2 நாளாக பூட்டியே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துக்கோ, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. இல்லை, அந்த அண்ணனை இந்த நிலமையில விட்டுட்டு எனக்கு போகவும் மனசு இல்லை, நான் வேணா பேசாமல் ஆஃபீஸ் ஆவியே மட்டும் டிரைவர் அண்ணக்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுடுறான், ஏதாச்சும் சவாரி வந்தால் டிரைவர் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லிட்டுருக்காங்க. வேறு ஏதாச்சும் அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணுவார், நாம் இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. சரி கதிர், அப்படியே பூட்டி வச்சுருக்கவும் முடியாது, ஏன்னா ஆஃபீஸை பூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கஸ்டமர் வராமல் வேறு ஒரு ட்ராவல்ஸை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நீ டிரைவர் என்கிட்ட சொல்லி சாவியை கொடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜே, நான் போய் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன், நீ எல்லாருக்கும் எதாச்சும் கொடு, அங்கே பார் அம்மா எப்படி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க, அம்மா எதுவும் செய்யலை போல இருக்குது, நீ போய் கிச்சனில் எல்லாருக்கும் டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கதிர், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு போயிட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே டீ போட்டுட்டு கொடுக்குறாங்க. ஸோ கோமதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ பாண்டியனுக்கு கொடுக்கும்போது ராஜியா டீ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினைக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த விஷயத்த பண்ணதே கிடையாது. ஸோ மீனா போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கோமதி போடுவாங்க, மயில் போடுவாங்க. ஆனால் ராஜி இதிலலாம் பெருசாக இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அதனால் ஸோ அவங்க தான் கொஞ்சம் மன தைரியத்தோடு இருக்காங்க. ஸோ அப்போ போட்டுட்டு கொடுக்கவும், இல்லை வேண்டாப்பா அப்படின்னு. இல்லை மாமா, குடிங்க மாமா, நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்காங்க, நைட்டும் யாருமே சாப்பிடவே இல்லை, டீயாச்சும் குடிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டா எப்படி மாமா, நீங்கள் தான் சரவண மாமாவுக்கு ஆறுதல் சொல்லணும், நீங்கள் இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தால் பாருங்கள் அவரும் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்கள் ஏன்ப்பா வேண்டான்னு சொல்லி இப்போ உங்களோட உடம்பை வருத்துக்கிறீங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் அந்த டீயை எடுத்து குடிங்கப்பா, நீங்கள் தெம்பாக இருக்கணும்ப்பா, நீங்கள் என்னப்பா தப்பு பண்ணீங்க, என்னப்பா இப்போ இந்த வீட்டில் ஆயிடுச்சு, எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க, முதல்ல அந்த டீயை எடுத்து குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டே சரவணா, என்னடா பேசுகிற நீ அப்படின்னு. அப்பா, நான் சொல்கிறேன்ல, அந்த டீ எடுத்து குடிமா, ராஜுமா குடுமா, எனக்கு கூட ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு டீ எடுத்து குடிக்கிறாரு. அப்பா, அம்மா நீயும் டீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தனக்குள்ள இருக்கிற வழி எல்லாத்தையுமே அவர் மட்டுமே எடுத்துக்கணும், அப்பா அம்மாவுக்கு இந்த கஷ்டம் போகக்கூடாது, இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தானே இவ்வளோ நாளாக நம்ம விஷயத்த வெளியில் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு இருந்தோம். இப்போ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதனால் அவங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் என்ன பதில் சொல்ல முடியும், அதாச்சும் அவங்க நம்மளால பார்க்க முடியாது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அவரோட வழி அவரே பூட்டி வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருக்கிற மாதிரியே வெளியில் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே அவங்களுடைய அப்பா அம்மா முன்னாடி நடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரால் நடிக்கவும் முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. பாண்டியனுக்கு இது நல்லாவே புரியுது, சரவணன் நம்மக்காக இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவனுடைய ஆறுதலுக்காகவாச்சு நாம் இது செஞ்சே ஆகணும், நாமளும் டீ குடிக்கலாம் வருத்தம் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடிக்கிறாரு. ஆனால் முடியறதே இல்லை நம்ம பாண்டியனால், அவ்வளோ கோவம் வருது. அப்போது கோமதி இருந்துக்கிட்டு, என்னங்க இன்னும் என்ன அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மகாராணியை இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு இருக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. யார் சொன்னா கோமதி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நேற்றுலேருந்து எனக்கு அம்புட்டு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்போ தான் இங்கே விஷயம் குழலிக்கும் தெரிஞ்சு மீனாவுக்கும் தெரிஞ்சு. ஸோ அவங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கொலடியோட அட்டகாசம் தாங்க முடியல.
தம்பியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பதற்றமாக படபடப்பாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ 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 என் தம்பியோட வாழ்க்கையே போச்சு, இப்படி ஏமாத்திட்டாலே நாசமாக போனவன், அமுக்குனியாட்டுமே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காளே, என்ன பண்ணுவேன் டே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட வந்து புலம்பி அழுகுறாங்க. எங்கம்மா அவ எங்கே போயிட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்க ராஜி அவ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ரூம்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு. இன்னும் என்ன அவளை அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்களா மேடம், எப்பயுமே பரபரப்பாக இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடி ஓடி திரிஞ்சு இந்த வீட்டுக்காக எல்லாமே செய்கிற மாதிரி பணிவிடாலாம் செஞ்சிட்ருப்பா நல்ல மருமகளாட்டும். இப்போ எங்கே போயிட்டா, இந்த உம்முன்னு இருக்கிறவங்களை மட்டும் எப்போவே நம்பவே கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குளிலி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஏய் கொஞ்ச நேரம் பொறுமையாக ரெடி, எதுக்கு வந்தது வராதுமா இப்படி கோவப்படுறா அப்படின்னு. அம்மா என்னம்மா இதுக்கு மேலேயும் எவ்வளோமா பொறுமையாக இருக்க முடியும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எப்படிமா பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு குளில் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது மீனாவுமே வந்து ராஜிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜி வந்து மீனாவை கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அக்கா இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான்க்கா உண்மை, எல்லாருமே ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட மயிலாக்கா ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராஜிக்கிட்ட வந்து மீனா வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா அக்காவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து போய் தப்பு தான், அவங்களுக்குமே இது புரியுதுக்கா, அவங்களுடைய கட்டாயத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட அக்காவுமே அழுகிறாங்கக்கா. அவங்க பக்கத்துக்கு இருக்கிற நியாயத்தை நம்ம யாருமே கேட்கலன்னு வருத்தப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து தெளிவாக கேட்டுக்கிறாங்க ராஜிக்கிட்ட. இந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது தன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக மயிலாக்கவும் இந்த விஷயத்த வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கஷ்டப்படுறது அவங்க, இதை நினச்சி ரொம்ப வருத்தமும் படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா, யார் பக்கம் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. சரவணன் மாமாவும் அத்தையும் மாமாவும் கூட உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு பொண்ணோடைய நிலைமை ஒரு பொண்ணோடைய அந்த இடத்துல இருந்து பார்த்தா தானக்கா அது அந்த வழி என்னன்னு அப்படின்றது புரியும். இப்போ என்னக்கா பண்ணுறது, அந்த பக்கம் அக்காவுக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை இந்த பக்கம் மாமாவுக்கு சமாதானம் சொல்கிறதா, ஒன்றுமே புரியாமல் குழம்பு போய் நிற்கிறேன் காண அப்படின்னு சொல்லிட்டு சரி வா மீனா அப்படின்னு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. அக்கா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் நான் இப்போ உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. என்னடி ராஜி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா சரவண மாமாவுக்கு இது வரைக்கும் மயிலாக்கா அவங்களுடைய 2 வயசு பெரியவங்க, அப்புறம் மயிலாக்கா படிக்கல அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இது வரைக்கும் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வேலைக்கு போனது இதெல்லாம் வந்து தான் வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னும் நகை விஷயம் மாமாவுக்கு தெரியலக்கா, இது வந்து மாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இன்னமும் பெரிய பிரச்சனை ஆகும். இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேணாம்க்கா, ஏன்னா மயிலாக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ சொல்ல மாட்டேல, மீனா சொல்லிட மாட்டாளா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க மயிலாக்கா. வேண்டாக்கா, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையிலேயே எல்லாரும் விட்டு கோவமாக இருக்காங்க, இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதாவது இன்னும் கோவம் ஆத்திரமா அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து ராஜி சொல்கிறாங்க. புரியுது ராஜி, நானும் இந்த விஷயத்தில் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை விஷயத்த மறைச்சி நம்ம யார்கிட்டையும் சொல்லாததுனால கோவப்பட்டார் மாமா. இப்போவும் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம சொல்லலைன்னு நினச்சா கண்டிப்பாக வந்து மாமா கோவப்படுவார். சரவணன் மாமா விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக மாமா எந்த அளவுக்கு கோவப்படுவார் அப்படின்னு நம்ம யாருமே வந்து சொல்லி தெரியணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாக்கா, மாமா நேற்றுலேருந்து அம்பிட்டு கோவமாக இருக்காங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம மேலே கோவப்படுவார், இதனால தான் நான் உங்ககிட்ட யாருக்கும் தெரியாமல் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜும் இங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறமா தான் குளிலி வந்து பயங்கரமாக அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் கூட புலம்பிகிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் இவ்வளோ நாள் தெரியாமல் நமக்கு போச்சு, இவ்வளோ வந்து ட்ராமா பண்ணி டவுட் வராத அளவுக்கு நம்ம குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க, இவ்வளோ நாளாக நாம் நம்பிட்டு இருந்துருமே, இப்படி போட்டு கேவலமாக ஒரு குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துக்கோன்னு நினச்சி பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது, என் தம்பியோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அக்கா எதுக்குக்கா இப்படி புலம்பிகிட்ருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தரையால் என்னால் இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டுருக்காரு. தான் பையனுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இந்த அளவுக்கு போயிடுச்சு, அவன் நம்மளால தானே இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இப்போது கோமதி
போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க இப்போ அவளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. போய் கூட்டிகிட்டு வா, அவளுடைய அப்பா அம்மா வர சொல்லி இன்றைக்கி 2ல் 1 பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஆமாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னா அவங்க வந்து தான் தீரணும், அவங்கள நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போய் கதவை தட்டுறாங்க. உள்ளே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க வெளியே வராமையே. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து மயில் வந்து அழுதுகிட்டே கதவை திறக்கிறாங்க. என்னம்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாக போய்ட்டு நினச்சிட்டியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவங்கள நான் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். இப்படியெல்லாம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல என் பையன் தலையில், அவங்கள என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு. அத்தை வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லி மயில் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் அழுது நாடகம் போடாதா, இப்படியெல்லாம் அழுது அழுது அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சு தானே எங்கள் எல்லாரையும் மொத்த குடும்பத்தையும் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் அதே மாதிரி விடுவோம்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை, முடியவே முடியாது. ஆமாம், அவள் ஃபோன் பண்ணலைன்னா என்னம்மா? ஏன் நம்மக்கிட்ட அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பரே இல்லையா? டேய் ராஜி, கதிர், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழிலேன்னு சொல்கிறாங்க. நீ ஃபோன் பண்ணுறியா? இப்போ நானே ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களே வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களும் என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மயில் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. மயில் அழுகிறத தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் வாங்க, என்ன பிள்ளை பெற்று வளர்த்து வச்சுருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களா? நீங்கள் உங்களெல்லாம் மனுஷங்கன்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. எப்படி எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்க மாதிரி இவ்வளோ நாள் நாடகம் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லாருமா சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. கோமதி வந்துட்டு இதை கேட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு, மயிலுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஏன்னாச்சரி மயில் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருடைய அப்பா வந்து சொல்கிறாங்க. கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு படிக்கவே இல்லை, +2 தான் படிச்சிருக்கா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக மயிலுடைய அப்பா அம்மாவுக்கு விஷயம் அப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரிய வருது. ஏன்னா ஆல்ரெடி மயில் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க, மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவர் எப்போ வந்து வீட்டில் சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய அம்மா கொடுத்த பிளான் தான் வந்து இவ்வளோ நாளாக மயிலுக்கு வந்துட்டு சரவணன் மேலே பழியே போடு, அப்படியே குழந்தை விஷயத்துக்காக இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி நீ பேசு, அப்போ தான் வந்து உன் மேலே சந்தேகம் வராது அப்படின்னு. இது எல்லாமே அவங்களுடைய அம்மா சொல்லி கொடுத்த விஷயம்தான். ஸோ ஆல்ரெடி ஏன்னா இவங்க தானே எல்லாமே போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கே தப்பி மயில் வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவாளோ, அவளுக்கு அடுத்தது கொள்ளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அதாவது உங்கள் பொண்ணுடைய 2வது பொண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் ஸோ இதெல்லாத்தையும் வந்து மயிலுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அவங்க செஞ்சதுனால இப்போ மயிலுடைய வாழ்க்கை தான் மொத்தமாக வீணாக போய் நிற்குது. மயிலுமே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. சம்மந்தி, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் என்னங்க மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி, எதுக்கு சும்மா வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு பண்ண வரைக்குமே போதும், அதை நினச்சி எங்களுடைய வயிறும் மனசும் எல்லாருக்குமே நிறைவாக இருக்குது. இதுவே போதும், இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லை. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க சம்மந்தி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன் என் பையனுக்கு உங்கள் பொண்ணு பண்ண வரைக்கும் போதாதா? இதுக்கப்புறமும் இன்னும் என்ன பண்ண காத்திருக்கீங்க? இது மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கீங்களா? இன்னும் ஏதாச்சும் வேறு பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. சம்மந்தி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏதோ போதாத காலம் மயிலுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். அவளுக்கு கல்யாணம் ஆகாமல் நாள் தள்ளிக்கிட்டே போயிட்டே இருந்தது. அதனால் ஒரு பயத்தில் எங்கள் காலம்புற அவளுக்கு கல்யாணம் ஆகாமே போயிடுமோ, அவளுக்கு அடுத்தது பொண்ணுடைய வாழ்க்கை, 2வது பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் வந்து பண்ணோம். தப்பு தான் சம்மந்தி, மன்னிச்சிடுங்க. அதுக்காக உங்கள் பொண்ணு நீங்களே கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா சம்மந்தி அப்படின்னு. இன்னும் என்ன பண்ணணும்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனுக்கு கோமதிக்கு கோவம் வருது. பொய்க்கு மேலே பொய் இதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே போனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சரவணனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. கொள்ளையில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருடா சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாக்கும் ராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ வந்து அவங்க ஒரு வாழ்க்கை வந்து வீணாக போயிடக்கூடாது அக்காவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களும் பொண்ணு தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து அவங்க இந்த வீட்டு விட்டு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் வரும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வேண்டாம் பிரச்சனை, பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து யாருமே கேட்குற மாதிரி கிடையாது. சரவணனுக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணதுனால அவங்க வந்து வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்காங்க. பாண்டியன் வந்துட்டு குளிர்லையுமே இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருடா சரவணா, இந்த குடும்பத்தை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்லையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
ஆமாம், ஏதாச்சும் வாயை தந்து பதில் சொல்லுங்க. என்ன அமுக்குடி மாதிரி நின்றுட்டுருக்க? என்னம்மா மகாராணி, எதுவுமே பேசாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க? எங்கள் அப்பா உலகத்திலேயே கிடைக்காத பொண்ணுமா மருமக என் வீட்டுக்கு கிடச்சிட்டா அப்படின்னு உன்னை தலைமையால் தூக்கி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாமோ கொண்டாடினாரு. இதோ படிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் நினச்சி அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. படிச்சிருக்கிற மயில் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி உனக்காக என் அப்பா வேலைலாம் வாங்கி கொடுத்தாரு. அதை கூட ஒழுங்காக பண்ணாமல் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீ தெருவாக பிச்சை எடுத்துட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கல. ஆமாம், சம்பளம்னு ஒன்று நீ வேலைக்கு போனதுக்கு வீட்டில் கொடு அப்படின்னு கேட்டிருந்தா என்னம்மா பண்ணியிருப்பேன்? அதானே, உனக்கு என்ன போய் சொல்கிறது என்ன புதுசா? அதையும் எங்கேயாச்சும் கடன் வாங்கிட்டு வந்தோ இல்லை எங்கிட்ட இருந்தாச்சும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதான் சம்பளம் இவ்வளோ சம்பளம் அப்படின்னு கொடுத்துருப்பல்ல. அப்பயும் எங்களெல்லாம் முட்டாள் தான் ஆக்கிட்டு இருந்திருப்பல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு குழலி பேசுகிறாங்க. ஐயோ அண்ணி, இல்லை அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சி, உன் வாயால் என்னை அப்படி கூப்பிடாத. இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பேசினேன்னா மரியாதை கேட்டோம் அப்படின்னு. என்னம்மா என் பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஓவராக சவுண்டு விடுற அப்படின்னு. என்ன என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன சவுண்டு விடுறீங்க? உங்களுக்கு அந்த தகுதியும் தராதரமும் கொஞ்சம் கூட கிடையாது. உங்கள் பொண்ணோட ஓகியத்தை எங்கள் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக உங்களோட ஓகியத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை என் கண்ணு முன்னாடி நீங்கள் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. என் பொண்ணை என் பசங்களை நான் எல்லாரையும் சொக்க தங்கமாக வளர்த்துருக்குறேன். ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணாதா அவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, எதுக்கு சும்மா தேவையில்லாமல் இங்கே நின்று இவ்வளோ பேசி வீணடிச்சிட்ருக்கீங்க எங்கள் நேரத்தை? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவளை கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம் மாமா, வேண்டாம் மாமா அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. சம்மதி, வேணாம் சம்மதி, சுடரோல வாழ்க்கை நாசமாக போகிறோம் அப்படின்னு. அதுக்காக இப்படிப்பட்டவளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் பையனோட வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கா? இவளை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் பையன் அணுவணுவாக சித்திரவதை அனுபவிக்கிறவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் மீனாவும் ராஜியும் வந்து அத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அத்தை, எப்படி அத்தை திடீர்னு அக்காவை வீட்டை விட்டு அனுப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அவளுக்கு நீங்கள் சப்போர்ட்டா? என்ன நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்தா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன அப்படின்னு. அத்தை என்ன அத்தை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறோம் அத்தை, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போது வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு. இல்லை அத்தை, என்னதான் இருந்தாலும் மயிலாக்கா இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, அவங்கள எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைம்மா, எனக்கு என் பையனோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். என் பையனை பற்றி கட்டின புருஷனுக்கு துரோகம் நினச்சிருக்கா அவன்கிட்டே இது வரைக்கும் உண்மையை சொல்லவே இல்லை. அவளுக்கு இல்லாத கூச்சம், அவளுக்கு இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் என்ன? அவள் இந்த வீட்டை விட்டு போனால் நான் நிம்மதியாக இருப்பேன், என் பையன் சந்தோஷமாக இருக்கான், என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கோமதி பேசிடுறாங்க. ஸோ பாண்டியனும் கோமதியும் மயில் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. மயில் வந்து அத்தை நான் பண்ணது தப்பு தான், நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கோமதி காலில் விழுக்கிறாங்க. பாண்டியனோட காலில் விழுக்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. மாமா வேணா நான் உங்கள் காலில் கூட விழுகிறேன் மாமா, தப்பு தான் மாமா, மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் என் அப்பா அம்மா கிட்ட, அவங்க கேட்கலாம், இப்படியெல்லாம் நடந்துடுச்சு, அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தள்ளி போடி அப்படின்னு நம்ம சரண் வந்துட்டு உதிரி விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் உன்னை நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல கேட்காம அங்கேயே அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க. கதிர்க்கு இந்த விஷயத்தில் என்ன ஒரு முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஸோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து சரணனே வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அனுப்பி விடுறாங்க. நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, என் பொண்ணு வந்து என் கண்ணு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இதுக்கு மேலே உங்களுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை, மரியாதையே இல்லை, போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்த்த வீட்டில் அப்படியெல்லாம் நடக்கிற விஷயத்த வந்து அங்கே சக்திவேல் முத்துவேல் அவங்க வீட்டில் அவங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இப்படிலாம் கண்குள்ளா காட்சியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து கோமதியுமே பார்க்குறாங்க. ஐயோ என் பையனுடைய வாழ்க்கை இப்போ நாசமாக போயிடுச்சு, எதிரிங்க முன்னாடி இப்படி கேவலப்படுற மாதிரி பண்ணிட்டாலே, என் பசங்களையும் என் குடும்பத்தையும் இப்படி வந்து அசிங்கப்பட வச்சுட்டாலே, அவன் நல்லா இருக்குப்பாளா, நாசமாக தான் போவா அப்படின்னு சொல்லி கோமதி சாப விடுற அளவுக்கு போயிடுறாங்க. சம்மதி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நின்னீங்களா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பாத்தியா அப்பத்தான் பாத்தியா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே ஓடுகாலி மக எந்த அளவுக்கு அவங்களோட பிள்ளைங்களை லட்சணமாக வளர்த்து வச்சிருக்கான்னு இப்போ தெரியாதா? ஏதோ ஊரில் இல்லாத பெரிய படித்த மருமகளாக கல்யாணம் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த பரதேசி பாண்டியனும் அந்த ஓடுகாலியும் எப்படியெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தியா அந்த வீட்டோட லட்சணம் என்னன்னு? இத்தனை வருஷமாக அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக இந்த பரதேசி பாண்டியனை நல்லா ஏமாத்தே அவன் தலையில் மிளகா அரைச்சிருக்கால. இப்படி தான் வேணும், அதுதான் நடக்கணும் அவனுக்கு.
அப்படின்னு சக்திவேல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. டி சக்தி கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு. என்னாத்தா இப்போ கூட மக மேலேயும் மருமக மேலேயும் பாசம் பொங்கிக்கிட்டு வடிதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இதுக்கும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் கேட்டு பழனிக்கு அவ்வளோ துக்கமாக இருக்குது. ஸோ அக்கா வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து போய் ஓடி வந்து நிற்கிறாரு. பழனி வந்துட்டு அங்கே என்னப்பா சரவணா அக்கா ராஜு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. இந்த மனுஷனை பாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் என்னம்மா பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறா அவனை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ சுகன்யா வந்துட்டு ஏங்க உங்களை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனவங்க முன்னாடி இங்கே என்னங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க, முதல்ல உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க, அடுத்து தோ மயிலையும் அனுப்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதுக்காக வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்களா அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு நீ போமா, அதான் நீயும் உன் புருஷனும் நாங்கள் யாருமே முக்கியம் இல்லை, இந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம துரோகம் பண்ணிட்டு போனவங்க தானே நீங்கள், இந்த குடும்பத்தை பற்றி நல்லது கெட்டது பேச உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா இந்த குடும்பத்துக்காக திரும்பவும் வந்து நின்னீங்க பாருங்க, உங்களை சொல்லணும் இப்படி எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பழனியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அக்கா மாப்பிள்ள என்னடா இப்படி ஆயிடுச்சு மாப்பிள்ளை வருத்தப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே பழனியாலும் பண்ண முடியறதில்ல. ஸோ சுகன்யா வந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு கோமதியை வந்து கதவை சத்திடுறாங்க. வெளியவே மயில் அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்துட்டு பார்த்தீங்களா நான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தானே இவ்வளோ வந்து போராடினேன், கேட்டிங்களா இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு எனக்கு நான் கல்யாணம் ஆகாமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்துக்கலாமே, இப்போ வாழையா வெட்டியாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சிங்களா அப்படின்னு அழுதுகிட்டே வந்து ஓடி போயிடுறாங்க. மயில் வந்துட்டு ஓடி போயிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்தி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது பின்னாடியே வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா போகிறாங்க. அம்மா என்னாச்சுமா, அக்கா உள்ளே போய் கதவு சாத்திக்கினா இன்னும் வெளியில் வரல, அழுதுகிட்டே வேற போனா, என்னாச்சுமா ஏதோ வர சொன்னாங்கன்னு போனீங்களே அப்படின்னு சுடர் வந்து கேட்குறாங்க. நடந்த விஷயங்களே அவங்களுடைய அப்பா அவங்களுடைய அம்மாவும் சொல்லவும் சுடருக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அக்கா வெளியில் வாக்கா, சரி அழுகாத சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கூப்பிட மயில் வெளியவே வராமல் உள்ளே இருந்துட்டு இருக்காங்க அழுதுகிட்டே வந்து. ஸோ தப்பான முடிவு எதாவது எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்